ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஊரில் சந்தை போட்டிருந்தாங்க. வீட்டில் நிறைய வேலை இருந்ததால் சந்தைக்கு போகலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஃப்ரிட்ஜே காலியாக இருக்குது. காய் எல்லாமே காலி ஆயிடுச்சு. சரி, சந்தைக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணுன்னு பேக்கையும் காசையும் தூக்கிட்டு சந்தைக்கு கிளம்பியாச்சு. சந்தைக்கு போய் பார்த்ததை ஃபஸ்ட்டு என் கண்ணில் பட்டது இந்த தக்காளி தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஊட்டி தக்காளி மாதிரி இருந்துச்சு. என்னை வாங்கிக்கொண்டு இந்த தக்காளியே சொல்கிற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 1.5 கிலோ வாங்கிட்டேன். சூப்பரான நாட்டு தக்காளி தான். அடுத்து மக்காச்சோளம் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். அவிச்சது எதுக்கு 1 25 ரூபா கொடுத்து வாங்கணும், நம்மளே அவிச்சிக்கலான்னு 2 30 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன். அடுத்து பட்டாணிக்காய் ஒரு 1/2 கிலோ வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ பட்டாணிக்காய் வாங்கினா உரிச்சது 1/4 கிலோ வருது. 20 ரூபாய்க்கு வாங்கினா நிறைய லாபம்னு சரி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம், ஹெல்த்தியாக சாப்பிட்லாமேன்னு பட்டாணிக்காயும் வாங்கிட்டேன். ஒரு பூ 30 ரூபா விற்ற காலிஃப்ளவர் 2 பூ 30 ரூபான்னு சொன்னாங்க. சரி 2 காலிஃப்ளவர் வாங்கலாமேன்னு அதையும் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் ஒரு 1/2 கிலோ வாங்கியிருந்தேன். உருளைக்கிழங்கு இல்லாமல் நமக்கு ஒரு வாரம் ஓடாது ஃப்ரெண்ட்ஸ். சரின்னு ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கும் வாங்கியாச்சு. கோவக்காய் நம்ம குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுனால கோவக்காய் பட்டாணி கறி செய்யலான்னு 1/4 கிலோ கோவக்காயும் வாங்கிட்டேன். அடுத்து மரவள்ளி கிழங்கு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி குட்டீஸ்க்கு ஈவினிங்கில் அவிச்சு கொடுக்கலாமேன்னு ஒரு 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கும் வாங்கியிருந்தேன். அப்புறம் ஒரு கட்டு புதினா வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளோட ஃபேவரேட் ஃப்ரெண்ட்ஸ். வாரம் சந்தையில் மறக்காமல் புதினா வாங்கிட்டு வந்துட வேண்டியது. இவ்வளோ காய் வாங்கினதுக்கு இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த ஆப்பிள் மட்டும் இறங்கவே மாட்டேன்னு விலை ஏறி நிற்குது. 1 கிலோ 240 ரூபா சொன்னாங்க. நம்ம ஒரு 1/2 கிலோ போதுன்னு 120 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. அப்புறம் கமலா பழம் ஒரு 1/2 கிலோ வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் நம்ம இந்த வாரம் வாங்கின காய்கறி பழங்களும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.